விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி கொண்டையம்பேட்டை பகுதியில் விதவிதமான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் தீபன். அவரிடம் விவரங்களை கேட்டு வரலாம். தீபன், வரும் 27ஆம் தேதி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் தற்போது அந்த பகுதியில் இருக்கும் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பிரகாஷ். வரும் 27ஆம் தேதி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. அதற்காக பல்வேறு பகுதிகளில் விதவிதமான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் பகுதி அருகே இருக்கக்கூடிய கொண்டையம்பேட்டை பகுதியில் தன்னுடைய குலத்தொழிலாக வைத்திருக்கக்கூடிய 50 குடும்பங்கள் இந்த விநாயகர் சிலை தயாரிக்கும் பணியில் தொடர்ந்து ஆண்டுதோறும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இன்னும் இந்த பண்டிகை தொடங்குவதற்கு சில நாட்களே இருப்பதனால் சிலைகள் முழுமையாக விற்பனையாகவில்லை, நாங்கள் பெரும் நஷ்டத்தை அடைந்துள்ளோம் என தொழிலாளர்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். இது குறித்து அவருடைய நம்ம கேட்போம். சார் வணக்கம் சார். இப்போ இந்த ஆண்டுதோறும் விநாயகர் சிலை தயாரிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வருஷம் சிலைகள் எந்த அளவுக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு? இந்த சிலைகளுடைய நஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா இல்லையா? எங்களுக்கு நட்டம் இப்போ கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் லாக்டவுன்லேருந்தே அந்த நட்டத்தை நாங்கள் ஈடுகட்டிகிட்டு தான் இருக்கிறோங்க. ஆனால் இந்த ஆண்டு போனோட ஆண்டு ஓரளவுக்கு இதாக போயிட்டு இருந்துச்சுங்க. இந்த ஆண்டு ரொம்ப வியாபாரங்கள் ரொம்ப டவுனாக இருக்குங்க. இன்னமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவிலே பார்த்திங்கன்னா நம்ம ரஷ்ஷாக இருக்குங்க. நம்மள டெலிவரி கொடுத்துட்ருப்போங்க. முக்கால்வாசி நம்மளும் ஆர்டர் ஆகிருக்குங்க. இன்னும் ஒரு கால்வாசி கூட இன்னும் ஆர்டர் ஆகலைங்க. இன்னும் எல்லாம் இப்போ முக்கால்வாசி இருக்குதுங்க, இன்னும் ஆர்டர் ஆகாமல் இருக்குங்க. அதனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லாமே புது புது மாடலாக நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் ஒரு சிலை தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன இன்னலுக்கு என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு சிலை நஷ்டமாச்சுன்னா அந்த ஆண்டுதோறுக்கு எவ்வளோ நஷ்டம் உங்களுக்கு ஆகும்? எதனால் இந்த சிலைகள் விற்பனை ஆகலைன்னு நினைக்கிறீங்க? இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா நாங்களாம் ஒரு 10 பேர் சேர்ந்தால் தான் இந்த விநாயகரை உற்பத்தி பண்ண முடியுங்க. இது பார்த்திங்கன்னா கிழங்கு மாவில் தயாரிப்பட்ட விநாயகர் சிலைங்க. அதாவது இது எப்படின்னா வெயில் அடித்தா ஒன்றையும் தான் இந்த விநாயகர் சிலையை தயார் பண்ண முடியுங்க. இல்லைன்னா தயார் பண்ண முடியாது. சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரி மிஷினில் போட்டு கையாலேயே உருட்டணுங்க. உருட்டி டையில் வச்சு அழுத்தணுங்க. அப்படிங்கிற வெயில் அடித்தா ஒன்றையும் தான் இந்த விநாயகர் சிலையை தயார் பண்ணுவோம். நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த விநாயகர் சிலையை தயார் பண்ண ஆரம்பிச்சிடுவோங்க. அப்படிங்கிற ஒவ்வொன்றும் நாங்கள் ஸ்பாட்டாக எல்லாம் இது பண்ணி எல்லாம் ஃபிட்டிங் பண்ண திட்டத்தட்ட நாங்கள் இந்த 20 பேர் இதுக்குள்ளே டீம் பண்ணி செஞ்சாகணுங்க இந்த தொழிலுக்கு. இப்போ ஆண்டுதோறுமே இந்த விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கு நீங்கள் சிலை தயாரித்தாலும் சரியாக விற்பனை ஆகலை, இப்போ பல்வேறு நஷ்டத்தை நாங்கள் சந்திக்கிறோம். உங்களோட குலத்தொழிலே இதுதான் சொல்கிறீங்க. இதுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் சலுகை பண்ணணுமா? இதை பண்ணியிருக்காங்களா? எங்களுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு சலுகை பண்ண வேண்டாங்க ஐயா. எங்களுக்கு என்னன்னா இந்த தொழிலை உற்சாகப்படுத்தினாங்களே எங்களுக்கு போகுது. அதாவது வருடம் விநாயகர் விற்பனைகள் கம்மியாக இருக்குது. இது கவர்மெண்ட் இதை உற்சாகப்படுத்தி எல்லோரும் வைக்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் எங்களுக்கு செஞ்சாவே எங்களுக்கு இந்த தொழிலே எங்களுக்கு போதும், நாங்கள் பார்த்துக்குவோம். இல்லை, அரசாங்கம் உங்களுக்கு மானியம் வழங்கியிருக்காங்க, அது முறைப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அரசாங்கம் மானியம் வழங்கியிருக்காங்களா? இல்லை நீங்கள் போய் வங்கியில் போய் கேட்டிங்களா? வங்கிக்கெலாம் போய் கேட்டேங்க. நாங்கள் மண்பான தொழில்காரன்னு நாங்கள் போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐடி இது பண்ணியிருக்கீங்களா, தொழில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கல. நாங்கள் இதெல்லாம் அலைய முடியாதுங்க. அதனால் இது எப்படின்னா இந்த சபதியாரங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க எப்படின்னா கோபுரத்து வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எங்கள் கைவினை தொழில்காரர்களுக்கு நாங்கள் மண்பான தொழில்காரங்களுக்கு இன்ன வரைக்கும் நாங்கள் வாங்கினீங்க. நாங்கள் இந்த 50 குடும்பம் நாங்கள் இருக்கிறோங்க. இந்த 50 குடும்பம் யாரும் வாங்கலைங்க. அதாவது விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு இந்த கொண்டம்பேட்டை பகுதியில் ஆண்டுதோறுமே ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளை தயாரித்து அது விற்பனை செய்து வருவார்கள். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக சிலைகள் பல விதமாக விநாயகர் சிலை தயாரித்தாலும் அது முழுமையாக விற்பனை ஆகவில்லை. ஆண்டுதோறும் குறைந்தபட்சம் 3 to 5 லட்சம் ரூபாய் நாங்கள் நஷ்டத்தையே நாங்கள் சந்தித்து வருகிறோம். இது குறித்து பல முறை நாங்கள் மாநில அரசிடம் புகார் தெரிவித்தும் மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக ஒரு விநாயகர் சிலை தயாரிப்பதற்கு அதுக்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும் என்றால் கூட நாங்கள் கடன் வாங்கி தான் அந்த பணத்தில் வைத்து தான் இந்த சிலையை நாங்கள் தயாரித்து வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் நஷ்டத்தில் ஈடுபட்டு எங்களுடைய குடும்பத்தோடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கின்றன இந்த ஆண்டுக்கான விநாயகர் சதுர்த்தி பண்டிகை தொடங்குவதற்கு. ஆனால் இதுவரை சிலைகள் விற்பனையாகாமல் தேக்கம் அடைந்துள்ளதால் தொழிலாளர்கள் அனைவரும் மிகுந்த கவலையில் ஆழ்ந்துள்ளார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர் குடும்பமும் மிகுந்த கவலையில் ஆழ்ந்துள்ளார்கள். இதற்கு மாநில அரசு இந்த கைவினை தொழில், அதாவது இந்த சிலை தயாரிக்கும் மற்றும் மண்பானை பண்டங்கள் தயாரிக்கும் தொழிலாளருக்கு உரிய மானியம் வழங்க வேண்டும். அது முறையாக அவர்கள் சென்று அடைய வேண்டும். அவர் தொழிலை ஊக்குவிப்பதற்காக வழிவகை செய்ய வேண்டும் என அவர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விநாயகர் சிலை விற்பனை ஆகாததற்கு ஒரு முக்கிய காரணமே ஒவ்வொரு ஆண்டும் மாநில அரசு விதிக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள் தான் ஒரு முக்கிய காரணமாக தெரிகிறது. பசுமை தீர்ப்பாயம் உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளை பின்பற்றி தான் நாங்கள் சிலைகள் தயாரிக்கிறோம். ஆனால் இந்த சிலைகள் ஒரு விற்பனை ஆகிறது முக்கிய காரணமே ஆண்டுதோறும் புதிய புதிய கட்டுப்பாடுகள் வருவதனால் தான் இந்த சிலைகள் விற்பனையாவது தாமதமாகிறது என அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
விவரங்களையும் காட்சிகளையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்கு நன்றி தீபன். விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி சென்னை கொசப்பேட்டையில் விநாயகர் சிலைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சம்பத்குமார். சம்பத்குமார், வணக்கம். தற்பொழுது கொசப்பேட்டையில் விற்பனைக்காக விநாயகர் சிலைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது வருகிற 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது விற்பனைக்காக விநாயகர் சிலைகள் அங்கு கொண்டு வரப்பட்டு இருக்கின்றன. தற்பொழுது விற்பனை எவ்வாறு உள்ளது? அங்கு இருக்கக்கூடிய விற்பனையாளர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. வருகின்ற 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் சென்னையில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொண்டாட்டத்திற்கு மக்கள் ஆயத்தமாகி வருகின்றார்கள். பொதுவாக விநாயகர் சதுர்த்தி என்றாலே விநாயகர் சிலைகள் தான் மக்கள் நினைவிற்கு வரும். இந்த விநாயகர் சிலைகள் சிறிய ரகை விநாயகர் சிலைகள் என்பது சென்னையின் அனைத்து பகுதிகளும் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் இது போன்ற பெரிய வகை விநாயகர் சிலைகள் என்பது சென்னையில் ஒரு சில பகுதிகளில் தான் கிடைக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம நிற்கக்கூடிய புரஷவாக்கம் கொசப்பேட்டை இந்த பகுதியில் தான் இந்த விநாயகர் சிலைக்கு பெயர் போன இடம் என்றே சொல்லலாம். இந்த விநாயகர் சிலைகளை விற்பனை செய்யக்கூடிய விக்னேஷ் என்பவர் நம்ம இடையே இருக்கார். அவர்கிட்ட சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார், எத்தனை வருஷமாக இந்த விநாயகர் சிலைகளை செய்கிற தொழிலில் ஈடுபட்டு வரீங்க? இன்னைக்கு இந்த ஆண்டு விநாயகர் சிலைகளோட விலைகள் என்னென்ன பட்டியலில் இருக்குது? அதாவது நம்ம இது ஒரு 30-40 வருஷமாக செய்கிறோம். அதாவது கோயப்பேட்டை உருவான அந்த ஏரியா பொம்மைக்காரங்களால். ஸோ அந்த வருஷத்துலேருந்தே நம்மளது அது செஞ்சிட்ருக்காங்க. அதாவது தாத்தா, அப்பா, அம்மா அந்த காலத்துலேருந்து. ஓகே, என்னென்ன விலைகள் இந்த வருஷம் விநாயகர் சிலைகள் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5000லேருந்து ஒரு 20,000 25,000 வரைக்கும். ஸோ அளவோட பொறுத்து, டிசைனை பொறுத்து உங்களுக்கு விலை மாறும். பொதுவாக இந்த விநாயகர் சிலைகள் இங்கேயே தயாரிக்கப்படுதா இல்லை வேறு மாவட்டங்கள்லேருந்து இங்கே கொண்டு வரப்படுதா? வேறு மாநிலத்திலேருந்து தயாரிப்பட்டு வருகிறது. ஸோ ஆமாம், இப்போது நம்ம இந்த இடத்துல சென்னையை பொறுத்த வரைக்குமே செய்கிறதுக்கு பெருசாக வசதி இல்லை. நமக்கு ஒரு பார்க்கிங்குமே வசதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு தான். ஆனால் மற்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் பொம்லா கோட்ரஸ்ன்னு சொல்லிட்டு திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடமே இருக்குது, அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இடம் நமக்கு ஏதாவது ஒரு அமைப்பு, இதை விற்கிறதுக்கே அவ்வளோ தடம் இருக்குது நமக்கு. அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்க, இடம் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம செய்யலாம், நம்மளோட தொழிலும் வளரும். ஓகே சார், இப்போ நம்ம இடையே இந்த விநாயகர் சிலைகளை விற்பனை செய்யக்கூடிய விக்னேஷ் தகவல்களை தெரிவித்தார். பிற மாவட்டங்கள், மாநிலங்கள்லேருந்தும் இந்த விநாயகர் சிலைகள் இறக்குமதி செய்யப்பட்டு இங்கே விற்பனை செய்யப்படுவதாகவும், அதே போல் சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் இந்த விநாயகர் சிலைகள் உற்பத்தி செய்யப்படுகிறதா என்று அரசும் கவனம் கொண்டு வருகிறது. மேலும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்திற்கு சற்று நாட்களுக்கு முன்பு மழை என்பது பெய்து வருவதால் இந்த விநாயகர் சிலையின் விற்பனையில் தொய்வு என்பதும் ஏற்பட்டிருப்பதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சம்பத், அங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை முழுமையாக பகிர்ந்தமைக்கு நன்றி.